இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோவைகளை காரணிப்படுத்துக. இதில் வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அந்த 5 டைப்ஸில் டைப் 1 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இப்போ வந்து இந்த கொஸ்டின் நான் படிக்கிறேன் பாருங்களேன். p² + q² + r² + 2pq + 2qr + 2rp. இந்த கொஸ்டினை படிக்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலாவோட அப்ரிவேஷன் மாதிரி தெரியுது. இது ஃபார்முலாவோட அப்ரிவேஷன் தான். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. இந்த ஃபார்முலாவோட அப்ரிவேஷன் தான் இது. ஆக்சுவலாக இதோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a + b + c the whole square. இதோட அப்ரிவேஷன் தான் இது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அப்ரிவேஷன் மாதிரியே அப்படியே இது இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இதை சுருக்கி இந்த மாதிரி எழுதலாமா? அப்படி தான் இப்போ வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். இதில் ஏ அப்படிங்கிறது P ஆகவும், பி அப்படிங்கிறது Q ஆகவும், சி அப்படிங்கிறத R ஆகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, therefore இது எப்படி எழுதலாம்? p² + q² + r² + 2pq + 2qr + 2rp = p + q + r the whole squared அப்படின்னு எழுதலாமா? இப்போ காரணிப்படுத்தியாச்சு. இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து டைப் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். டைப் 1 பார்த்துட்டோம். டைப் 2ல் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, m³ + 8 அப்படின்ட்டுருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, m³ + 8 m³ + 2³ எழுதலாம். இந்த 8 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 × 2 × 2 2³ எழுதலாம். 2 2s are 4 4 2s are என்னது 8ன்னு தானே கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 8 வந்து 2³ அப்படின்னு எடுத்து எழுதலாம். இப்போ நம்ம வந்து அவங்க கொடுத்த கொஸ்டினை இப்படி நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணுவோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x³ + y³ = x + y × x² - x × y + y² அப்படின்னு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த x³ + y³ அப்படிங்கிற ஃபார்முலாவுக்கு இந்த மாதிரி அப்ரிவேஷன் பிரித்து எழுதியிருக்காங்க பாருங்கள். அது மாதிரி நம்ம இந்த m³ + 2³ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விழித்து எழுதணும். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக எம்மும், ஒய்க்கு பதிலாக என்ன போடுறோம் அப்படின்னா 2வும் போட போகிறோம். இதை வச்சு இதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். m³ + 2q = இப்போ இந்த ஃபார்முலா படி எழுத போகிறோம். m + 2 m² - 2m, அதாவது yங்கிறது 2 xங்கிறது m, அதான் வந்து 2mன்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ் y ஸ்கொயருங்கும்போது 2² அப்படின்னு வரும். இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, m + 2 அப்படியே எடுத்து எழுதிடணும். m² - 2m + 2 2s are என்னது 4ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணிப்படுத்திட்டோம். இதான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர்.